வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இப்போ லா 44 வெரி இன்ட்ரெஸ்டிங் லா. பாருங்க. Disarm and infuriate with the mirror effect. Now, the mirror effect reflects reality, but it is also the perfect tool for deception. When you mirror your enemies doing exactly as they do, they cannot figure out your strategy. The mirror effect mocks and humiliates them, making them overreact. By holding up a mirror to their psyches, you seduce them with the illusion that you shared their values. By holding up a mirror to their actions, you teach them a lesson. Few can resist the power of the mirror effect. இது என்னது ஐயா? ரொம்ப சிம்பிள்ப்பா. ம். ட்ரம்ப் வந்து இஸ் நாட் அ டெமோக்ராட். இஸ் அன் அத்தாரிட்டேரியன் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணார், வந்தோடனே சில ஹீ தாட் ட்ரம்ப் இஸ் புட்டின் இஸ் இஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹம்தர்த் அண்ட் இம்மீடியட்டாக வந்து இவன் சொன்னால் வாரை நிறுத்திவிடுவான். நம்ம யுக்ரைனோட பாதியை பிடுங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டோன்னா எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சான். அதனால தான் ஜெலன்ஸ்கியை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி, நீ சூட்டை போடல, அதை போடல, இதை போடலன்னு சைல்டிஷாக பண்ணி தூக்கி போட்டு மேய்ச்சி வெளில அமிச்சிட்டான். சாஃப்ட் அப் ஈவுக்காரெல்லாம் சேர்ந்து ஐயா ஜெலன்ஸ்கி ஏதாவது சரண்டர் பண்ணணுன்னா சரண்டர் பண்ணிடுன்னு சொல்கிற அளவுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஜெலன்ஸ்கி வாஸ் சாஃப்ட் அண்ட் அப். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் பூட்டினை இவன் கூப்பிட்டான். பூட்டினை கூப்பிட்டு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி அலாஸ்காவில் ரெட் கார்பெட் கொடுத்து எல்லாம் பேர் ஹக்கு கொடுத்து கொஞ்சி குலாவி எல்லாம் முடிச்சு எல்லா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியாச்சு. நான் இந்த டேட்டுக்குள்ளே வந்து பூட்டினும் ஜெலன்ஸ்கியும் மீட்டிங் பண்ணி கிசிலாம் கொடுத்து எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் பேசி யூரோப் லீடர்ஸும் வந்து எல்லாம் பேசிட்டாங்கன்னு. ஜெலன்ஸ்கி என்ன பண்ணால் யூரோப்பியன் லீடர்லாம் கூட்டின்னு வந்து சூட்டெல்லாம் மாட்டின்னு வந்து சரி பூட்டின் பேசினா நாங்கள் பேசுறதுக்கு ரெடி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். நம்மால் வச்ச கெடு டேட்டும் வந்தது, கெடுவும் போச்சு. பூட்டின் என்ன பண்ணால் இவனோட கட்டிப்பிடியம் பண்ணிட்டு நேராக போய் ஜிஜிபிங்கோட ஏந்து ஸ்கோ மீட்டிங்கில் போட்டு அங்கேருந்து போராததுக்கு மோதியும் கூப்பிட்டுக்கிட்டு அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன மோதியும் கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா அவன் மேலே கோவத்தில் அவன் மேலே ஒரு நோபல் ப்ரைஸ் கோவத்தில் அவனுக்கு ஒரு 50 அது பண்ணது ஜிஜிபிங்கு 50% டாரிஃப் போட்டு 3 பேரும் ஒரு இடத்துல போய் நின்றுட்டாங்க. இருந்த ஃப்ரெண்டையும் கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டான். ஏன்னா இந்த ட்ரம்ப்புக்கு என்னென்னா, இந்த ஒபாமாவுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்த மாதிரி எனக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸ்வீடிஷ் கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரைஸ். அவன் இவன் சொன்னபடியெல்லாம் கேட்க மாட்டான். உனக்கும் பெப்பை, உங்கள் அப்பனுக்கும் பெப்பை, ஆனால் எனக்கு அந்த ப்ரைஸ் வேணும். வாரம் நிறுத்தினா ப்ரைஸ் கிடைக்கும், அந்த பொம்மை வாங்கி கொடு. அந்த பூட்டின்னு வச்சு வாரம் நிறுத்திட்டா அந்த ப்ரைஸ் அவனுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் அவனோட கோல். அதான் பாகிஸ்தான் வார் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் வார பாவம் அவர் தான் பேசி கடைசியாக ஒரு பீஸ் ட்ரீட். மோடி நீ தான் பண்ணன்னு கிரெடிட் கொடுக்க மறந்துட்டான். பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணான், இவனுக்கும் முதல்ல மாலையை போட்டு உனக்கு நோபல் ப்ரைஸையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் சைனாவோட உட்காந்துக்கிட்டு மிலிட்ரி பரேடும் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ 2 பேரும் இவனை மிரர் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. கடைசியில் ஜிஜிபிங் நம்பாளுக்கு பண்ணதும் ஈக்குவலி பேடு. வந்தியா இங்கே வந்து உட்காந்து ஜூலா போய் டோக்லா சாப்பிட்டாரு அகமதாபாத்தில். சென்னைக்கு வந்தார், மகாபலிபுரம் போனார், கட்டிப்பிடி வைத்தியம்லாம் பண்ணார். இதெல்லாம் மகாபலிபுரம்னா அந்த சைடு போய் கால்வான் வேலியில் ஆரம்பித்து அடிதடி சண்டை. பல பேர் நம்ம ஆளுங்களும் செத்தாங்க. நம்ம தலைவரால் வேர்டே சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம ஏரியாவை பிடிச்சி வச்சுருக்கான். ஆனால் நீ ஓவராக போய் ட்ரம்ப்பை நம்பினதுனால வேறு ரேர் எர்த் மெட்டல்ஸை நிறுத்தி பிரேக் போட்டான். அதனால் உனக்கு இந்தியாவில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் நீ போய் ஜிஜிபிங்க கட்டி பிடிச்சி 7 வருஷம் கழிச்சு நீயே போய் ஜிஜிபிங்க கட்டி பிடிச்சி கொஞ்சி ஐயா கொஞ்சம் 4 ரேர் எர்த் மெட்டல்ஸை கொடுன்னு உன்னை ஹியூமிலியேட் பண்ணுற அளவு வச்சிட்டாங்க. இதுதான் மிரர் எஃபெக்ட். ட்ரம்ப்புக்கும் நம்ம தலைவருக்கும் என்ன புரியலன்னா, நீ வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நிற்கணும், உன் மக்களை நீ கவர்ச்சி பண்ணணும். ஏன்னா உன்னோட கண்ட்ரி பேசிக்லி டெமோக்ராட் கண்ட்ரி.
எவன் வேணாம் என்ன வேணாம் எதுக்கு வேணால் பேசுவான். யூ ஹவ் டு பி ஆன் த டாப் ஆஃப் யுவர் கேம். நீயும் ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணி தான் பவருக்கு வந்திருக்கிற. ஆனால் பூட்டினாக இருக்கட்டும், ஜிஜிபிங்காக இருக்கட்டும், எப்படி 150 வருஷம் வரைக்கும் ராஜாவாக இருக்கலாம், மெடிக்கல் இதை வச்சு ஊசியாக குத்திக்கிட்டு எப்படி நான் 150 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழ்வேன் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம். இதுதான் ரியாலிட்டி. இவனை அப்படியே மிரரை காமிச்சான், நீ காணாமல் போயிட்டு. கரெக்ட். ஸோ இன் லைஃப் நீங்கள் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக புல்லி பண்ணார்னா கரெக்டாக எடுத்து இதுதான் மிரர், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா சூனர் ஆர் லேட்டர் மிரர் எஃபெக்ட் ஒர்க் ஆகி நீ கோமாளி ஆகிடுவ. அந்த ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா பவர் கெட்ஸ் டு யூ. உனக்கு ஹியூப்ரிஸ் வந்துடும். உனக்கு ஹியூப்ரிஸ் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னா எது தப்பு எது ரைட்டுன்னு உன்னால் சொல்ல முடியாது. நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் எங்கே வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நீ பண்ணேன்னா சூனர் ஆர் லேட்டர் சிஸ்டம் ஒன்று காலி பண்ணிவிடும். ஏன்னா as பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உனக்கு எவ்வளோ பவர் இருக்கோ மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெலாம் அந்த பவர் அட் சம் இது 300 வருஷம் ஹிஸ்ட்ரி அவங்களது. ஆமாம். ஷுவர் ஆர் லேட்டர், சூனர் ராதர் தென் லேட்டர் கோர்ட்டும் ஃபெட்ரல் ரிசர்வ் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் திரும்பி ஃபைட் பேக் பண்ணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கல. கொஞ்சம் 10 வருஷம் ஆனால் 15 வருஷம் ஆனோம். பட் என்றைக்காவது ஒரு நாளைக்கு திரும்பி அடிச்சிடும். பிரேசில் ஆச்சு. பிரேசிலில் இந்த ஜோசப் பொல்சாரோ இதே மாதிரி ஆளு தான். எலெக்ஷன் தோத்துட்டோன்னு அவரே நம்பலை. ட்ரம்ப் எப்படி நம்பலையோ அவனே நம்பலை. இவன் என்ன பண்ணான், பொல்சாரோ ட்ரை டு டூ கூட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தான். நீட்டாக நீ என்னெல்லாம் ரைட் விங்கில் பண்ணுவியோ லூலா அதே மிரரை உனக்கு காமிச்சு உனக்கு வேண்டாத ஆள் எவனை நீ டார்ச்சர் பண்ணும் அவனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போட்டு உன்னோட ட்ரையலை நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு 4-1 வெர்டிக்ட்டு நீ கில்ட்டின்னு போட்டு உனக்கு 27 வருஷம் ஜெயில் சென்டென்ஸு. அதுவும் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துட்டான். 27 வருஷத்துக்கு நீ வெளியே வர முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட் தான் நீ கேட்டுருக்க. இதில் இன்னும் பியூட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா உன்னோட கூட இருந்தான் பாருங்க அந்த இன்னர் ரிங் பார்ட்னர் எவன்லாம் இந்த பண்ணானோ அவனே ஜெயில் வேண்டாம் அப்படின்னு உனக்கு அகேன்ஸ்டாக அப்ரூவராக மாதிரி சாட்சின்னு சொல்லிட்டு போட்டான். கரெக்ட். இம்ரான் கானே அப்படி தான் அடிச்சு உள்ளே உட்காந்து வச்சுட்டேன். இம்ரான் கானையும் அதே மாதிரி பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கிறாங்க. இம்ரான் கானாவது என்றைக்கா ஒரு நாளைக்கு அமெரிக்காவில் ஃபேவரபிள் பிரசிடெண்ட் வந்தான்னா ஆர்மி தலையை தட்டி வெளில விடுவாங்க. பட் பொல்சாரோ சரி இம்ரான் கானும் சரி 2 பேருக்கும் மிரரை காமிச்சு, ஏன்னா இம்ரான் ஆல்ஃபா மேல், நான் ஆர்மியே காலி பண்ணுறேன்னா ஆர்மி டேய் நான் எவ்வளோ வருஷமாக உட்காந்துட்டு இருக்கிறேன், இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட்டாக உட்காந்துன்னு இருக்கிறேன், நீ உள்ளே போய் உட்காருன்னு பிரிசனர் ஆஃப் கான்ஷியஸ் மாதிரி நீ போய் மண்டேலா மாதிரி உட்காருன்ட்டான். அதே மாதிரி அங்கே பொல்சாரோவை பிடிச்சி தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. ஸோ நீ வாட் எவர் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நீ வாடினேன்னா sooner or later somebody will play the same tricks on you. அது நடந்துருச்சுன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லிட்டேன். சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லையும் இது ஒர்க் அவுட் ஆகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.